So next என்ன பண்ண போறோம் அப்படின்னா we can write Rydberg's formula. Rydberg's formula for radiated wavelength. Okay, next வந்து Rydberg's formula for radiated wavelength. So நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு ரெண்டு ஆர்பிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்பிட், இங்கே ஒரு ஆர்பிட் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆர்பிட் இருக்குது, எலக்ட்ரான் வந்து இனிஷியலாக இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம், ஃபோட்டானோட எனர்ஜி. இதனால் எலக்ட்ரான் வந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ n = 1 இது, n = 2 இது. இதனால் திருப்பி அங்கே இந்த எலக்ட்ரானால் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் எனர்ஜி. ஸோ திருப்பி என்ன ஆகுது, திருப்பி excited to the ஒரிஜினல் ஸ்டேட். ஓகே, ஸோ திருப்பி excited to the ஒரிஜினல் ஸ்டேட். வெளில வரும்போது என்ன ஆகும்னா it will emit the wavelength, that is photon. அதுக்கு வந்து ஒரு wavelength emit பண்ணோம் இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், Rydberg's formula for radiated wavelength. அதாவது இந்த radiated wavelengthக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத எழுதலாம். So we already write the equation, that is energy of the photon would be equal to we can know that E2 minus E1 அப்படின்னு எழுதியிருந்தோம் இல்லையா. E2ன்றது வந்து we already written, that is 13.6 z square by 1 by n1 square minus 1 by n2 square இப்படின்னு எழுதியிருந்தோம். எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து எப்படி எழுதலாம்னா that is hc by lambda அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அப்போ இங்கே எழுதும் போது என்ன வரும்னா 1 by lambda would be equal to 13.6 z square divided by hc into 1 by n1 square minus 1 by n2 square. ஓகே, ஸோ இதில் இந்த 13.6 hc அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 by lambda would be equal to, this can be replaced as r z square into 1 by n1 square minus 1 by n2 square. ஸோ இதில் இந்த r அப்படின்றது தான் வந்து Rydberg's constant அப்படின்னு சொல்லுவோம், where r is called as a Rydberg's constant. ஓகே, இந்த rன்றது தான் வந்து என்னன்னா Rydbergஸோட கான்ஸ்டன்ட். ஸோ இதில் வேல்யூ வந்து எவ்வளோன்னா, ஒரு Rydbergஸோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து it comes under 10 power 7 meter inverse. So r will be equal to 10 power 7 meter inverse. இதுதான் வந்து Rydberg கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. Okay, so this is also a very important formula to calculate the wavelength of the emitted photon. Okay.